பிக் பாஸ் லைவ்ல நான் அவரை வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நானே கண்டென்ட் தான் தெரியும்ல. ஸோ இந்த வீட்டில் எவனுக்கும் இல்லாத தைரியம் எனக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி இருப்பேன், ஆனால் ரொம்ப தைரியசாலி நானு அப்படின்ற மாதிரி பயங்கரமான பஞ்சு டைலாக்லாம் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்குங்க. அது யாரு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து அந்த ரூல் சேஞ்சில் யார் இங்கே பிபி ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸுக்கு போயிருக்காங்க, டீலக்ஸ்ல இருந்து பிபிக்கு வந்திருக்காங்க. ஸோ இது தேராது பரமா அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள். அதை ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அரோரா எப்படிதான் அந்த அளவுக்கு கரெக்டா பாயிண்ட்டை பிடிச்சி பேசுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு பேசினவே ரொம்ப சென்சிபிளாகவும் அழகா பாயிண்ட் எடுத்து அட்ரஸ் பண்றாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்து ஒரு ப்ரோமோ, அந்த சோக கதையோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தியும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. அப்போதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க, ஆனால் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரூல் சேஞ்ச் நடக்குது இல்லையா, அந்த ரூல் சேஞ்சில் பொறுத்தவரையும் ஸோ யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே மீட்டிங், உங்களிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்ற பாயிண்ட். அந்த தப்பை பண்ணவங்க, நான் ப்ரோமோ வீடியோவில் பார்த்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். அதில் அந்த தப்பு ரூல் பிரேக் பண்ண இடத்துல பிரவீன் காந்திக்கும் அந்த ரூலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. ஓகே, ஸோ அந்த ரூலை பிரேக் பண்ணது 4 பேர் தான். ஒன்று கமருதீன், இன்னொன்று வினோத், இன்னொன்று அரோரா, 4வது வந்து பார்த்தீங்கன்னா துஷார். இந்த 4 பேரும் தான் அடுத்தவங்களுக்கு ஃபுட்டை ஊட்டி விட்டது. இதில் மெயினாக முட்டையை சாப்பிட்டது, காலையிலேயே முட்டையை விக்ரமுக்கு ஊட்டி விட்டது நம்ம துஷார் தான் அப்படின்றது பார்க்க முடியுது. துஷார் இந்த வீட்டில் வந்து பயங்கர ஆக்டிவாக இந்த டாஸ்க் கொடுத்ததை நான் பார்க்கல. ஆல்ரெடி இந்த வீட்டில் லெஸ் இம்ப்ரெஸ்டாக தான் இருக்கிறார். ஓகே, இதில் என்ன பண்ணிட்டாங்க, மீட்டிங்கை வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் பிரவீன் காந்தி, ஆல்ரெடி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், திரும்ப என்னால் ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண முடியாது, என்னை கூப்பிடாதீங்க, நான் ஒரு மூலையில் உட்காடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துல அரோரா என்ன பண்றாங்கன்னா, இல்ல பிக் பாஸ் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்ல சொன்னார், இந்த தப்பை பண்ணவனை இது பண்ணுங்கன்னு சொல்லலையே, அப்போ ஓவராலா டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி அரோரா அந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா அரோராவுக்கு கிளியரா தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஸோ தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம பக்கம் திரும்ப கூடாதுன்றதுல அரோரா ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க அந்த இடத்துல. இப்படியே அந்த ஒட்டுமொத்த கோல் எப்படி போட்டோன்னா, அப்படி ஆக்சுவலா யாரு தப்பு பண்ணாலும் அவனால தானே பனிஷ்மெண்ட் வந்திருக்கு. அப்ப தப்பு பண்ணவங்கள தானே தூக்கணும், அதுதான் ஃபேர். இந்த இடத்துல ஆரோரா அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. ஓகே, உடனே என்ன பண்ணிட்டார் அவர், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அவரை திரும்ப நீங்க தான் போகணும் போது அரோரா சொல்ற பாயிண்ட் என்னன்னா, காலைல 5 மணிக்கு எழுந்துக்க சொல்றாரு, அது அவரால் நம்ம ஒருத்தரோட இதுவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. உடனே என்ன பண்றாங்க, ஓட்டிங் ப்ராசஸ் போலான்னும் போது அதுல அழகா தப்பு பண்ணவங்களுக்கு நான் கொடுக்குறேன்ற மாதிரி கரெக்டா ரம்யா ஜோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசினாங்க. இதுல முதல்ல இந்த தப்பை வச்சவர் துஷார் அப்படின்ற மாதிரி துஷாருக்கு ஒரு ஓட்டு, ஆரோரா அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் துஷாருக்கு ஓட்டு போட்டு 3 துஷாருக்கு ஓட்டு விழுந்து துஷாரை அப்படியே இங்கிருந்து பேக் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த சைடில் ஒரு ட்விஸ்ட் வச்சோடனே அதுல எல்லாம் டம்மி பீஸுங்களா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 சைடுமே டம்மியா இருந்தா நம்ம எப்படி பாக்குறதுன்னு தான் மக்களை புரியல. பிக் பாஸ் வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு யோசிச்சு அதுல இருந்து வரணும்னு யோசிக்கணும். அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாராவது போறீங்களா, எவனுமே கை தூக்கல. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் கை தூக்கிச்சு, அது வியானாவை தாண்டி ஒருத்தனும் போறதுக்கு ரெடியா இல்ல, விருப்பமே இல்லை. அதுல வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டார். யாரு, நம்ம பிரவீன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல வீடியோலயே. ஸோ என்னன்னா, நீ அங்க போனா எங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசணும், எங்களுக்காக தான் இருக்கணும், எங்களுக்காக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா, அது கரெக்டா அங்க நடந்துச்சு. ஆனா அது யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரே ஒரு அந்த கண்டெண்டர் லிஸ்ட்லயே ஒரே ஆள் தான். ஸோ டைரக்டா அவங்களை அமுச்சு விட்டுலான்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. பிக் பாஸ் அந்த இடத்துல நினைச்சது ஒண்ணு, நீங்க பண்றது ஒண்ணு. என்ன, டிஸ்கஷன்ல ஏதாவது சலசலப்பு வரணும், அதுல ஏதாவது சண்டை வரணும், அதுல ப்ரோமோல போடணும்னு பிக் பாஸ் பிளான் பண்ணாரு. இங்க ஒரே ஆள் கை தட்டோன்னா யாரும் தேவையில்ல, அவங்களே அமுச்சு விடுங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்தமா அமுச்சு விட்டா. வாட் இஸ் திஸ்? இந்த கேமை விளையாடணும்னு வந்திருக்கீங்களா, ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணுன்ற எண்ணமே கிடையாது. நாங்க இங்க இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற கேட்டகரியில ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல எனக்கு பார்வதியை பத்தி தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அவங்களுக்கு வேலை செய்யறதும் பிடிக்காதான், அப்ப ஏன் இங்க இருக்காங்க, அந்த வீட்டுக்கு போலாம்ல, நான்லாம் போக மாட்டேன்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஸ்வாப்பிங் நடந்துருச்சு. ஆனா அதுல வியானா சொல்றாங்க, இங்க வந்து இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வியானா அந்த டாஸ்க்கை பக்காவா யூஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி தோணுது மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்து அந்த ஒரு செகண்ட் ப்ரோமோவா தேர்ட் ப்ரோமோவா ஒரு சண்டை பார்த்திருப்பீங்களே, சண்டை காட்சிகள். அந்த சண்டை காட்சிகள் நேரில் வந்தது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. ஸோ பிரவீன் வந்து சாரி கேட்கறதுக்காக அரோரா பக்கம் போயிருக்கார். அரோரா ஏர் கர்லிங் பண்ணிட்டு இருக்க டைம்ல போனப்ப சாரி கேட்டு உனக்கு 2 பூரி வேணுமான்னு கேட்டிருக்கார்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உனக்கு பேட்ஜ் குத்திட்டாங்களே அதனால நீ சோகத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கியா, அதனாலதான் இப்படி பேசுனியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதோட மீனிங் என்ன? ஸோ பேட்ஜ் குடுத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் ஆட்டம் இருக்கு, நீ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதனால நீ இப்ப ரியாக்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட்லி, டைரக்டா கேட்காம இன்டைரக்டா பேசியிருக்காங்க. இதை வந்து எடுத்துட்டு போய் யாரு இதை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க யாருக்கிட்ட, அவர் இப்படி கேட்டாருன்றத, ஐயோ பேர் வந்துச்சு, அப்சரா சிஜே கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இவங்க சொல்றாங்க. யாரு? வியானா. அப்சரா வந்து இந்த இடத்துல அந்த பதிவு பண்ண உடனே அப்படி நான் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வாய்ப்பில்லைன்னு அவர் வாக் அவுட் பண்றாரு. ஸோ அவர் சொன்ன மீனிங் இன்டைரக்ட்லி கனெக்டட் டு தட் மீனிங். ஓகே, அதை கேட்டவனே இவர் வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு. எனக்கு இந்த இடத்துல வியானா மேலேயுமே ஒரு சந்தேகம் வருவது காரணம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்படி ஒரு வாக் அவுட் பண்ணும்போது நீங்க கால்ல பண்ண மாதிரியே பேச சொல்றீங்க, இப்பெல்லாம் பண்றீங்கன்னும் போது அப்ப வியானா சொல்றாங்க அது நான் சொல்லலையே அவங்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வியானா மேலேயும் எனக்கு இடிக்குது. ஏன்னா நீங்க சொல்லிதான் அதை அப்சரா சிஜே கேட்கறாங்க, அது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஆனா அது நான் சொல்லி அவங்கள போய் கேளுங்கன்னா அப்ப நீங்க சொல்லாம அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சோ இந்த இடத்துல அப்சரா சிஜ் அவங்களுக்கும் அது தோணி இருக்கு. அப்ப நீங்க டைரக்டா ஓப்பனா போட்டு உடைக்கலாம்ல. அந்த பாயிண்ட்ல இவங்க டைரக்டா போட்டு உடைச்சிருக்கணும். அந்த இடத்துல உடைக்காம நான் அவங்க போய் கேளுங்கன்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுல இங்க பல சலசலப்புலாம் நடக்குது. இதுல அவங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்கு. அதையும் டைரக்டா கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டாங்கன்னு சொல்றாங்க. உனக்கே தோணுதுல, அப்ப நீ கேட்க வேண்டியதானே, நான் அப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானே. அப்பதான் சொல்றாங்க வந்து வெளியே திரும்ப அதுல அப்சராக்கு டவுட் வந்துருச்சு. இந்த பொண்ணு சொன்னது இடிக்குதே, அதை போய் அங்க போய் கேளுன்னு கேட்கறேன்னு சொல்ற. இந்த இடத்துல இடிக்குதுன்ற தெளிவான கேள்வி அப்சரா கேட்டுறாங்க. இதுல அங்க வியானா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தருன்ற மாதிரி மூமெண்டா மாறிடுச்சு. அப்பதான் சொல்றாங்க, விகாஸ் வந்து கேட்கும்போது அவரை வச்சு எனக்கு கண்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே ஒரு கண்டென்ட் தான் நானே பண்ணிப்பேன்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வெளியே மீட்டிங் நடக்குது. என்னன்னா அந்த இந்த வீட்டில் இருக்காங்களா டீலக்ஸ் வீட்டார் வந்து இந்த டாஸ்க்கை பயங்கரமா எடுத்துட்டு போகணும், வேற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மீட்டிங் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ யாரு? அரோரா சீன்லர் பேசின பாயிண்ட் தான். இங்க பாருங்க, இந்த டாஸ்க்ல மக்கள் வெளியே பார்ப்பாங்க, மக்கள் தப்பா நினைப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு நினைச்சா இந்த கேம் விளையாட வரல. நம்ம இந்த வீட்டில் இருக்கும்போது நம்மளோட எவில்னஸை காட்டணும், அதுதான் கேம். மக்கள் நினைப்பாங்கன்னு பார்த்தா முடியாது. நம்ம மனசுக்கு நம்ம என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போனோம். என்னால் மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அந்த எவில்னஸை நான் காமிச்சிட்டு தான் இருப்பேன் என்னோட ரீதியில. அதுவும் நான் எந்த வழியில பண்ணுன்ற வழியில நான் பண்ணிட்டே இருப்பேன்றதை ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுல வந்து வியானா வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து வேலை வாங்கலாம், ஆஷா வாங்க வேணாம், வாங்க வேண்டிய ரீதியில வேலையை வாங்கலான்ற மாதிரி பேசுறாங்க. அடுத்து ஒருத்தன் வில்லனா இருக்கும்போது வில்லனா இருக்கலாம், நல்ல வில்லனா இருக்கலாம். என்னடா இது வில்லன்ல நல்ல வில்லன், என்னடா இது புரியலையே எனக்கு. வில்லனா இருக்கிறது தான் டாஸ்க், அதுல நல்ல வில்லனா இருந்தா அப்புறம் எதுக்கு நீ வில்லனா இருக்கணும், விட்டுட்டு வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ வில்லன்ல நல்ல வில்லன், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட், இதெல்லாம் அதுல குறிப்பா அவங்க வந்து பேசும்போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் வியானது. ஸோ எனக்கு இருக்கிற தைரியம் இந்த வீட்டில் யாருமே இருக்காது, நான் பார்க்கறதுக்கு தான் எப்படியே நான் தரமான சம்பவம் செய்யற ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசுறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு அப்புறம் கெமி ஃபைனலா கெமியோட ப்ரோமோ என்னன்னா, ஸோ அன்பா பார்க்க வேண்டிய என்ன ஆபாசமா பார்க்குது. இதுல குறிப்பா நிறைய பார்ட் டைம் மாடலிங் ஆங்கரிங்காக நிறைய இடத்துல போய் தேடி இருக்கேன், ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசைலாம் பட்டிருக்கேன். ஆனா என்ன என் மூஞ்ச பார்த்து இது ஆம்பளை மூஞ்சா பொம்பளை மூஞ்சான்னு பல பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுக்குதுன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஸோ எல்லாரும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிற ஒருத்தனை ஆம்பளைத்தனம், ஐ மீன் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற ஒருத்தன் ஆம்பளைன்னு சொன்னாங்கன்னா நான் அந்த ஆம்பளைத்தனத்தோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு தரமான பஞ்ச்லைனை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இந்த கதை சொல்ல போறோம் டாஸ்க்ல இது அவங்களோட கருத்து. இதுல வந்து அவங்க எது சொல்றாங்களோ அதுல போய் நான் எந்த விதமான கமெண்ட்டையும் இதையும் பாஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது அவங்களோட ஸ்டோரி, அதுல போய் கருத்து சொல்ல வேண்டிய விருப்பம் எனக்கும் இல்லை. அது நடந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன், அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துட்டு போங்க. ஸோ தட்ஸ் ஆர் பர்சனல் அப்படின்றதால அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. கேம்ல என்ன பண்றாங்களோ அதை பேசிஸ் மட்டும் நான் சொல்றேன், மற்றதை நீங்க பாத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.